ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குவோம். கீரை சுண்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது எப்படின்னு தான் பார்க்குவோம். இந்த கீரை வந்து தக்காளி கீரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உடம்போட சூட்டெல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இதை எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே கீரையை நல்லா சின்னதாக அரிஞ்சு கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா பட்டை மிளகா, கருவேப்பிலை. இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு வெடிக்குது. நம்ம பட்டை மிளகா, கருவேப்பிலையும் வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகா சேர்க்கறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடிச்சது. சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டு வந்து கிண்டி விட வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த கீரையிலேருந்து இறங்குற அந்த தண்ணியிலேயே அந்த கீரை வேகும். மூடி வச்சுருக்கனால அந்த ஆவியிலும் கூட வேகட்டும். தொடர்ந்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது வேகிற டைமில் நம்ம தேங்காய் கொஞ்சமாக திரிய வச்சுக்கணும். நல்லா வெந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கீரை வெந்துச்சு. தண்ணி எல்லாமே உறிஞ்சி எடுத்து போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் திரிய வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா கீரை சூப்பராகவே வந்துடுச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி என்றைக்கும் ஓரோ வகை கீரை நீங்கள் சோறு கூட சாப்பிடும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே சத்து. மாசமாக இருக்கவங்களாம் சாப்பிடலாம். ரொம்ப சத்தாகவே இருக்கும். வயசானவங்க, வயசு இதே இல்லை, எல்லாருமே சாப்பிடக்கூட ஒரு உணவுன்னா கீரை வகைகள் தான். கீரை வகைகள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.